ஒவ்வொரு ஆணும் ஒரு சக்தி வாய்ந்த நாளை விரும்புகிறான். ஆனால் பெரும்பாலானோர் தங்களின் சக்தியை ஒரு ஒற்றை எண்ணத்தின் மூலம் தாங்களாகவே முன்வந்து இழந்து விடுகிறார்கள். இது ஒரு முரண்பாடாகத் தோன்றலாம், ஆனால் இதுதான் 99% ஆண்களின் தினசரி யதார்த்தம். காலையில் கண்விழித்தவுடன் உங்கள் மனதில் தோன்றும் முதல் எண்ணம் எது? அது உங்கள் முழு நாளையும் தீர்மானிக்கும் சக்தி கொண்டது. இந்த வீடியோவில் அந்த அழிவுகரமான எண்ணம் என்ன என்பதையும் அதை எப்படி ஒரு அசைக்க முடியாத சக்தியின் மூலமாக மாற்றுவது என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம். இது ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டோயிக் ரகசியம். உங்கள் முதல் காலை எண்ணம் என்னவாக இருந்தது? நேர்மையாக கருத்துக்களில் பதிவிடுங்கள். உங்கள் பலவீனத்தை நீங்கள் அறியும் முதல் படி அதுதான். நாம் வாழும் இந்த நவீன உலகம் குழப்பங்கள் நிறைந்தது. காலையில் எழுந்ததும் உங்கள் தொலைபேசி அறிவிப்புகளால் நிரம்பி வழிகிறது. மற்றவர்களின் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள், சமூக ஊடகங்களின் அழுத்தம். இந்தச் சூழலில் ஆண்கள் இயல்பாகவே எதிர்வினையாற்ற பழக்கப்படுத்தப்படுகிறார்கள். நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள், கெட்டவை நடக்கக்கூடாது என்று விரும்புகிறார்கள். இது ஒரு பொறி. பிரச்சனை இந்த உலகம் அல்ல, இந்த உலகிற்கு நீங்கள் அளிக்கும் உங்கள் உள்மனதின் எதிர்வினைதான். அந்த ஒற்றை அழிவுகரமான காலை எண்ணம், இந்த எதிர்வினை மனப்பான்மையின் விதை. அது உங்கள் கட்டுப்பாட்டை உங்களிடமிருந்து பறித்து வெளிப்புற நிகழ்வுகளிடம் ஒப்படைக்கிறது. நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையின் ஓட்டுநராக இல்லாமல் ஒரு கணிக்க முடியாத பயணத்தில் பயணியாக மாறுகிறீர்கள். இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைதான் உங்களை பலவீனப்படுத்துகிறது. அந்த அழிவுகரமான எண்ணம் எது? அது இதுதான்: இன்று ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். இது மிகவும் அப்பாவித்தனமான, நேர்மறையான எண்ணம் போலத் தோன்றலாம், ஆனால் இதன் ஆழத்தில் ஒரு அபாயகரமான பலவீனம் மறைந்துள்ளது. நீங்கள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லும்போது உங்கள் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெளிப்புற காரணிகளிடம் ஒப்படைக்கிறீர்கள். போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்க வேண்டும், சந்திப்பு சுமூகமாக நடக்க வேண்டும், மற்றவர்கள் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இவை எதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உங்கள் மன அமைதியை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களின் மீது நீங்கள் பந்தயம் கட்டுகிறீர்கள். இது ஒரு சூதாட்டம். வலிமையான மனிதன் ஒருபோதும் தன் அமைதியை வைத்து சூதாடுவதில்லை. இந்த எண்ணம் ஒரு பிரார்த்தனை அல்ல, அது ஒரு பலவீனத்தின் அறிவிப்பு. இந்த எதிர்பார்ப்பு மனநிலையின் உளவியல் தாக்கம் மிக ஆழமானது. உங்கள் காலை பொழுது நீங்கள் விரும்பியபடி அமையாத போது என்ன நடக்கிறது? ஒரு சிறிய ஏமாற்றம், ஒரு எதிர்பாராத அழைப்பு அல்லது ஒரு எதிர்மறையான செய்தி, உங்கள் முழு நாளும் சிதைந்து விட்டதாக உணர்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் மனநிலை வெளிப்புற நிகழ்வுகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு மரக்கலத்தைப் போல அலையின் தன்மைக்கு ஏற்ப மிதக்கிறீர்கள். புயல் வந்தால் நீங்கள் மூழ்குகிறீர்கள். அமைதியான கடல் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஸ்டோயிக் ஞானம் இதை நிராகரிக்கிறது. ஒரு உண்மையான வலிமையான மனிதன் புயலிலும் அமைதியாக இருக்கும் கலங்கரை விளக்கம் போல இருக்க வேண்டும். அவன் சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றுவதில்லை, சூழ்நிலைகள் அவனுக்கு எதிர்வினையாற்றுகின்றன. அந்த மனநிலையை உருவாக்குவதே நமது நோக்கம். ஸ்டோயிக் தத்துவத்தின் மையக்கருத்து ஒன்று உள்ளது. இதுவே அனைத்து மன வலிமைக்குமான திறவுகோல். அது கட்டுப்பாட்டின் இருபிரிவு தத்துவம், டைகோட்டோமி ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் எளிமையானது ஆனால் ஆழமானது. உலகில் உள்ள விஷயங்களை இரண்டாகப் பிரிக்கலாம்: உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை மற்றும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை. உங்கள் எண்ணங்கள், உங்கள் தீர்ப்புகள், உங்கள் செயல்கள், இவை மட்டுமே உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளவை. வானிலை, மற்றவர்களின் கருத்துக்கள், பொருளாதாரம், உங்கள் உடல் நலம் கூட முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. 99% மக்கள் தங்கள் நேரத்தையும் சக்தியையும் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதிலும் வாத்தினை மாற்ற முயற்சிப்பதிலும் செலவிடுகிறார்கள். இதுவே துன்பத்தின் மூல காரணம். இப்போது அந்த அழிவுகரமான காலை எண்ணத்தை மீண்டும் பாருங்கள். இன்று ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். இது முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றியது. இதற்கு மாற்றாக ஸ்டோயிக் மனநிலை கொண்ட ஒரு மனிதனின் காலை எண்ணம் எப்படி இருக்கும்? அது இப்படி இருக்கும்: இன்று நான் சிறந்தவனாக இருப்பேன், அல்லது இன்று எது நடந்தாலும் அதை நான் குணத்துடனும் வலிமையுடனும் எதிர்கொள்வேன். இந்த இரண்டு எண்ணங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள். முதலாவது ஒரு பலவீனமான விருப்பம்.
இரண்டாவது ஒரு சக்தி வாய்ந்த தீர்மானம். முதலாவது வெளிப்புற உலகை நம்பியுள்ளது. இரண்டாவது உங்கள் உள் உலகை நம்பியுள்ளது. இதுவே ஒரு பலவீனமான மனிதனுக்கும் மனதளவில் அசைக்க முடியாத ஒரு போர் வீரனுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. இந்த மனநிலை மாற்றத்தை ஒரு உருவகத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். நீங்கள் ஒரு வில்லாளி என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் இலக்கு 100 அடி தூரத்தில் உள்ளது. எதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது? உங்கள் வில்லின் தரம், உங்கள் அம்பின் கூர்மை, உங்கள் சுவாசம், உங்கள் கைகளின் நிலை, உங்கள் கவனம். எதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை? திடீரென்று வீசும் காற்று, இலக்கின் மீது திடீரென அமரும் ஒரு பறவை, அல்லது மழையின் குறுக்கீடு. ஒரு சாதாரண வில்லாளி அம்பு இலக்கை தாக்க வேண்டும் என்று நம்புவான். காற்று தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவான். ஆனால் ஒரு ஸ்டோயிக் வில்லாளி தனது செயல்முறையை முழுமையாக்குவதில் மட்டுமே கவனம் செலுத்துவான். அவன் அம்பை சரியாக எய்வதில் மட்டுமே கவனம் செலுத்துவான். அதன் முடிவு அவன் கையில் இல்லை. அவன் தனது கடமையைச் செய்கிறான், முடிவை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுகிறான். உங்கள் நாளும் அப்படித்தான். உங்கள் செயல்களில் கவனம் செலுத்துங்கள், முடிவுகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த புதிய காலை எண்ணத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது? இது ஒரு பழக்கமாக மாற வேண்டும். தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் தொலைபேசியை தொடுவதற்கு முன் 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு இந்த தீர்மானத்தை உங்களுக்குள் சொல்லுங்கள். இன்று என் செயல்களும் என் எண்ணங்களும் என் எதிர்வினைகளும் மட்டுமே என் கட்டுப்பாட்டில் உள்ளன. நான் அவற்றை சிறப்பாகச் செய்வேன். மற்றவை எது நடந்தாலும் அதை நான் அமைதியுடனும் ஞானத்துடனும் ஏற்றுக்கொள்வேன். இது ஒரு எளிய பயிற்சி. ஆனால் தொடர்ந்து செய்யும்போது இது உங்கள் மூளையின் நரம்பியல் பாதைகளையே மாற்றியமைக்கும். நீங்கள் எதிர்வினையாற்றும் மனிதனாக இருந்து உருவாக்கும் மனிதனாக மாறுவீர்கள். ஸ்டோயிசிசத்தில் பிரமெடிடேஷியோ மலோரம் என்று ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி உள்ளது. இதன் பொருள் தீமைகளை முன்கூட்டியே தியானித்தல். இது எதிர்மறையாக சிந்திப்பது அல்ல, மாறாக யதார்த்தத்திற்கு தயாராவது. உங்கள் காலைச் சடங்கின் ஒரு பகுதியாக இன்று என்னென்ன தவறாகப் போகலாம் என்று 1 நிமிடம் சிந்தியுங்கள். ஒரு முக்கியமான சந்திப்பு ரத்தாகலாம். உங்கள் காரில் பிரச்சனை வரலாம். ஒருவர் உங்களை அவமதிக்கலாம். இப்போது ஒவ்வொன்றையும் கற்பனை செய்து, இப்படி நடந்தால் நான் எப்படி ஒரு ஸ்டோயிக்காக, அதாவது அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் நடந்து கொள்வேன் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இது உங்கள் மனதை வரவிருக்கும் அதிர்ச்சிகளுக்கு எதிராக தயார்படுத்துகிறது. புயல் வரும்போது உங்கள் கப்பல் ஏற்கனவே நங்கூரமிட்டு தயாராக இருக்கும். இந்த மனநிலையின் மிக முக்கியமான விளைவு உணர்ச்சி ஸ்திரத்தன்மை. மற்றவர்கள் உங்களை புகழும்போது நீங்கள் அதிகமாக மகிழ்ச்சியடைய மாட்டீர்கள். அவர்கள் உங்களை விமர்சிக்கும்போது நீங்கள் அதிகமாக வருத்தப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் சுயமதிப்பு மற்றவர்களின் கருத்துக்களை சார்ந்து இல்லை. அது உங்கள் செயல்களையும் உங்கள் குணத்தையும் சார்ந்துள்ளது. நீங்கள் ஒரு கோட்டையைப் போல மாறுகிறீர்கள். வெளிப்புறத்திலிருந்து அம்புகள் வரலாம், ஆனால் அவை கோட்டையின் சுவர்களைத் தாக்கி கீழே விழும். உள்ளே நீங்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருப்பீர்கள். இந்த உள் அமைதிதான் உண்மையான சக்தி. இதை பணத்தால் வாங்க முடியாது, அதிகாரத்தால் அடைய முடியாது. இது சுய ஒழுக்கத்தாலும் ஞானத்தாலும் மட்டுமே அடையக்கூடியது. பலர் தன்னம்பிக்கையை வெளிப்புற வெற்றிகளுடன் குழப்பிக் கொள்கிறார்கள். நான் அந்த வேலையைப் பெற்றால் நான் நம்பிக்கையுடன் இருப்பேன். நான் அந்த உறவைப் பெற்றால் நான் முழுமையடைவேன். இது ஒரு மாயை. இது உங்கள் சக்தியை மீண்டும் வெளிப்புறத்திற்கு கொடுப்பதாகவும், உண்மையான அசைக்க முடியாத தன்னம்பிக்கை என்பது எது நடந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் என்ற உள்நம்பிக்கையிலிருந்து வருகிறது. வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் நான் என் கொள்கைகளின்படி வாழ்ந்தேன். நான் என் சிறந்ததை கொடுத்தேன். இந்த நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் தோல்விக்கு அஞ்ச மாட்டீர்கள். நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் மதிப்பு முடிவில் இல்லை, முயற்சியில் உள்ளது. இந்த ஸ்டோயிக் காலை எண்ணம் உங்கள் முடிவெடுக்கும் திறனை வியத்தகு முறையில் மேம்படுத்துகிறது. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை நிறுத்துகிறீர்கள். ஒரு பிரச்சனை வரும்போது சராசரி மனிதன் பீதியடைந்து கோபப்பட்டு அவசரமாக ஒரு முடிவை எடுப்பான். ஆனால் நீங்கள் முதலில் உங்களை கேட்பீர்கள், இதில் எது என் கட்டுப்பாட்டில் உள்ளது, எது இல்லை? உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் உங்கள் முழு சக்தியையும் செலுத்துவீர்கள். கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை அமைதியாக ஏற்றுக்கொள்வீர்கள். இது உங்களுக்கு ஒரு தெளிவை தருகிறது.
குழப்பமான சூழ்நிலையிலும் உங்கள் பாதை தெளிவாக தெரியும். இதுவே ஒரு தலைவனுக்கும் பின்தொடர்பவனுக்கும் உள்ள வித்தியாசம். உங்கள் உறவுகளில் இந்த மனநிலை எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்க மாட்டீர்கள். அவர்களின் செயல்களுக்காகவோ வார்த்தைகளுக்காகவோ நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் உங்கள் எதிர்வினை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. நீங்கள் கோபத்திற்கு பதிலாக புரிதலை தேர்வு செய்யலாம். எரிச்சலுக்கு பதிலாக பொறுமையை தேர்வு செய்யலாம். இது உங்களை ஒரு காந்த சக்தி கொண்ட மனிதனாக மாற்றும். மக்கள் உங்கள் அமைதியான வலிமையால் ஈர்க்கப்படுவார்கள். ஏனென்றால் குழப்பமான உலகில் ஸ்திரத்தன்மை என்பது ஒரு அரிய மற்றும் மதிப்புமிக்க குணமாகும். சமூகத்தில் உள்ள ஒரு பொதுவான தவறான கருத்து என்னவென்றால், ஸ்டோயிசிசம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவது. இது முற்றிலும் தவறு. ஸ்டோயிசிசம் உணர்ச்சிகளை அடக்குவதை பற்றியது அல்ல, அவற்றை ஆள்வதை பற்றியது. கோபம், சோகம், பயம் போன்ற உணர்ச்சிகள் இயல்பானவை. அவை தானாகவே தோன்றும். ஆனால் அந்த உணர்ச்சிகளுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பது உங்கள் தேர்வு. நீங்கள் கோபத்தை அழிவாக மாற்றலாம் அல்லது அதை ஒரு உந்து சக்தியாக மாற்றலாம். சோகத்தில் மூழ்கிப் போகலாம் அல்லது அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். ஸ்டோயிக் மனிதன் உணர்ச்சிகளற்றவன் அல்ல, அவன் தன் உணர்ச்சிகளின் எஜமானன். இந்த காலை மனநிலை மாற்றம் ஒரு சிறிய விதை போன்றது. நீங்கள் அதை தினமும் உங்கள் மனதில் நட்டு உங்கள் செயல்களால் அதற்கு நீர் ஊற்றும்போது அது ஒரு பெரிய வலிமையான மரமாக வளரும். அந்த மரம் உங்களுக்கு நிழல் தரும், புயல்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கலாம். உங்கள் பழைய பழக்கங்கள், அதாவது கவலைப்படுவது, எதிர்பார்ப்பது போன்றவை மீண்டும் மீண்டும் வரும். அது பரவாயில்லை. ஒவ்வொரு முறையும் மெதுவாக உங்கள் கவனத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றிற்கு திருப்புங்கள். இது ஒரு மனத்தசை. நீங்கள் பயிற்சி செய்யச் செய்ய அது வலிமையடையும். ஒரு வலிமையான மனிதனின் அடையாளம் அவனிடம் பிரச்சினைகளே இல்லை என்பதல்ல, மாறாக பிரச்சினைகளை அவன் எப்படி எதிர்கொள்கிறான் என்பதே ஆகும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரும், அது தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த துன்பம் உங்களை உடைக்கிறதா அல்லது உங்களை உருவாக்குகிறதா என்பது உங்கள் தேர்வு. இன்று ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று நம்பும் மனிதன் ஒரு சிறிய பிரச்சனையால் உடைந்து போகிறான். இன்று நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று தீர்மானிக்கும் மனிதன் அதே பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறான், தன்னை சோதிப்பதற்கும் தன் குணத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு. இது அறிவுசார் மேன்மைக்கு வழிவகுக்கிறது. நீங்கள் உணர்ச்சிகளின் மூடுபனியிலிருந்து வெளியேறும்போது உங்களால் தெளிவாகச் சிந்திக்க முடிகிறது. மற்றவர்கள் பீதியில் சிதறும்போது நீங்கள் அமைதியாக நிலைமையை பகுப்பாய்வு செய்கிறீர்கள். இது உங்களுக்கு ஒரு ஈயோம்சொங்னான் நன்மையை தருகிறது. வணிகத்தில், உறவுகளில், வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் மக்கள் உங்கள் தீர்ப்பை நம்புவார்கள். ஏனென்றால் அது உணர்ச்சிகளால் கலங்கப்படவில்லை, அது பகுத்தறிவின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இதுவே உண்மையான புத்திசாலித்தனம். புத்தகங்களிலிருந்து வருவதல்ல, சுய கட்டுப்பாட்டிலிருந்து வருவது. உங்கள் நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை இது மாற்றுகிறது. உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவது உங்கள் சக்தியை ஒரு ஓட்டையுள்ள வாளியில் நிரப்புவது போன்றது. அது வீணாகிறது. உங்கள் சக்தியை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள செயல்களில் மட்டுமே செலுத்தும்போது ஒவ்வொரு துளியும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் குறைவான நேரத்தில் அதிகமானவற்றை சாதிக்கிறீர்கள். ஏனென்றால் வீணான மன உளைச்சலுக்கு இடமில்லை. உங்கள் கவனம் லேசர் போல கூர்மையாகிறது. உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் நிலையான முன்னேற்றத்தை அடைகிறீர்கள். இந்த ஒரு எண்ணத்தை மாற்றுவது டோமினோ விளைவை போன்றது. உங்கள் காலை மாறுகிறது. உங்கள் காலை மாறும்போது உங்கள் நாள் மாறுகிறது. உங்கள் நாட்கள் மாறும்போது உங்கள் வாரம் மாறுகிறது. வாரங்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறுகின்றன. இறுதியில் உங்கள் முழு வாழ்க்கையும் மாறுகிறது. ஒரு பலவீனமான எதிர்வினையாற்றும் வாழ்க்கையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த நோக்கமுள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் மாறுகிறீர்கள். இவை அனைத்தும் காலையில் நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக்கொள்ளும் ஒரு எளிய ஆனால் ஆழமான தீர்மானத்திலிருந்து தொடங்குகிறது. இது ஒரு இரகசிய அறிவு என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் இதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் தங்கள் மகிழ்ச்சிக்கு வெளிப்புற காரணங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள்.
அடுத்த வேலை, உயர்வு, அடுத்த உறவு, அடுத்த பொருள். அவர்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் தவறான இடத்தில் தேடுகிறார்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் ஒரு சிலரில் ஒருவர் இப்போது உண்மையை அறிந்திருக்கிறீர்கள். உண்மையான அமைதியும் சக்தியும் மகிழ்ச்சியும் உள்ளிருந்துதான் வர வேண்டும். இதுவே உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. நடைமுறையில் இது எப்படி இருக்கும்? ஒரு நாள் நீங்கள் வேலைக்குச் செல்லும்போது ஒருவன் உங்கள் காரை முந்திச் சென்று உங்களை அவமதிக்கிறான். பழைய நீங்கள் கோபப்படுவீர்கள், நாள் முழுவதும் அந்த கோபத்தை சுமந்து திரிவீர்கள். ஆனால் புதிய ஸ்டோயிக் நீங்கள் ஒரு கணம் நிறுத்தி, அவனுடைய செயல் அவன் கட்டுப்பாட்டில் உள்ளது, என் எதிர்வினை என் கட்டுப்பாட்டில் உள்ளது, நான் என் அமைதியை இழக்கப் போவதில்லை என்று நினைப்பீர்கள். நீங்கள் அமைதியாக உங்கள் பயணத்தை தொடர்வீர்கள். அந்த சிறிய தருணத்தில் நீங்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வென்றுள்ளீர்கள். இறுதியாக இந்த மனநிலை உங்களை சுதந்திரமாக்குகிறது. நீங்கள் மற்றவர்களின் ஒப்புதலுக்காக ஏங்க வேண்டியதில்லை. நீங்கள் சூழ்நிலைகள் சரியாக அமைய வேண்டும் என்று நம்ப வேண்டியதில்லை. நீங்கள் எது நடந்தாலும் தயாராக இருக்கிறீர்கள். இதுவே உண்மையான சுதந்திரம். வெளிப்புறச் சங்கிலிகளிலிருந்து மட்டுமல்ல, உங்கள் சொந்த மனதின் சங்கிலிகளிலிருந்தும் விடுதலை. நீங்கள் உங்கள் மனதின் எஜமானன் ஆகிறீர்கள். உங்கள் விதியின் தளபதி ஆகிறீர்கள். உங்கள் காலை எண்ணத்தை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். இது 1% ஆண்களால் மட்டுமே அடையப்படும் ஒரு நிலை. இன்றைக்கு நீங்கள் அந்த 1%த்தினுள் ஒருவராக மாறுவதற்கான முதல் படியை எடுத்துள்ளீர்கள். ஆக, நாம் ஒரு சக்தி வாய்ந்த பயணத்தை முடித்திருக்கிறோம். அந்த ஒற்றை, அழிவுகரமான காலை எண்ணம், இன்று ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எப்படி உங்கள் சக்தியை பறிக்கிறது என்பதை பார்த்தோம். அதற்கு பதிலாக, இன்று எது நடந்தாலும் நான் சிறந்தவனாக இருப்பேன் என்ற ஸ்டோயிக் தீர்மானத்தை எப்படி உள்வாங்குவது என்பதை கற்றுக்கொண்டோம். இதுதான் இந்த 1 மணி நேரத்தின் சாராம்சம். உங்கள் சக்தியை வெளிப்புற நிகழ்வுகளிடமிருந்து திரும்பப் பெற்று உங்கள் உள்கோட்டைக்குள் வைப்பது. உங்கள் மகிழ்ச்சி உங்கள் செயல்களில் உள்ளது, நிகழ்வுகளின் முடிவுகளில் அல்ல. இதுவே உங்களை அசைக்க முடியாதவனாக மாற்றும். இந்த அறிவைப் பெற்ற நீங்கள் இனி சராசரி மனிதர் அல்ல. நீங்கள் இப்பொழுது உங்கள் மனதின் சிற்பி. இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் இப்போது ஒரு சக்தி வாய்ந்த கருவியை பெற்றுள்ளீர்கள். அதை பயன்படுத்துங்கள். உங்கள் கோட்டையைக் கட்டுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன? அதை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது.